நிலத்துக்குள்ளே வரப்பில் நடந்து போகும்போது பெரும்பாலும் இது மாதிரி செருப்பை கழட்டி விட்டுட்டு வெறும் காலோடு தான் பேர் ஃபுட்டு தான் நடந்து போவாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இது எதனாலன்னு தெரியுமா? நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையுமே எல்லா சயின்ஸையுமே ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சப்பல் கழட்டி விட்டுட்டு நடக்கிறது, நிலம் நமக்கு சாப்பாடு போடக்கூடிய ஒரு இடம். ஸோ அது மூலமாக தான் நம்ம சாப்பிட்றோம். அதுலேருந்து கிடைக்கிற பொருளை தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போ அதன் மீது ஒரு பக்தி, அது ஒரு ஆன்மீக ரீதியாக சொல்கிற ஒரு விஷயம். இது சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்கும், ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கும். ஆக்சுவலாக அந்த சயின்ஸ் தெரிஞ்சு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சயின்ஸ் தெரிஞ்சு சொன்னால் கூட நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நிறைய டாக்டர்ஸ் கூட பார்த்தோன்னா அவங்க ஸ்மோக்கிங் பழக்கம், ட்ரிங்கிங் பழக்கம்லாம் இருக்குது தானே. அவங்களாம் பார்த்தா மெடிசனில் படிக்கிறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய பேட் ஹேபிட்ஸ்னால வரக்கூடிய ஹெல்த் இம்பேக்ட்லாம் அவங்களாம் படிச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்க அதை செய்கிறாங்கல்ல. அப்போ அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்றதுக்கு தான் அந்த உதாரணத்தை நான் சொன்னேன். இப்போ சயின்டிஃபிக்காக என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நிலத்துக்குள்ளே நீங்கள் பேர் ஃபுட்டில் வெறும் காலோடு நடந்து போகும்போது இந்த புல் தரையில், இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா வரப்பில் நிறைய புல் தான் இருக்கும். அந்த புல் தரை மேலே நடக்கும்போது அந்த புல்லில் இருக்கக்கூடிய குளோரோஃபில், சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். இந்த குளோரோஃபில் அப்படின்ற விஷயம் நம்முடைய பாதங்கள் வழியாக நம்ம உடம்பு முழுவதும் பரவும், நம்ம கண்கள் வரைக்கும் வரும், உச்சந்தலை வரைக்கும் அது பரவும்னு சொல்கிறாங்க. இது பார்த்தோன்னா உடம்புக்கும் சரி, கண்ணுக்கு முக்கியமாக நல்ல குளிர்ச்சி தரும்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கூட இந்த மாதிரியான புல் தரையில் வெறும் காலோட பேர் ஃபுட்டோட ரொம்ப நேரம் நிற்கும்போது அவங்களுக்கு உடம்புக்கு அந்த குளோரோஃபில் உடம்பு முழுவதும் பரவி அவங்களுக்கு கண்கள் நல்லா பளிச்சுன்னு தெரியறதுக்கு உதவி புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி உடலுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு, நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சப்பலை விட்டுட்டு வெறுங்காலோட நிலத்துக்குள்ளே நடந்து போகிறாங்க அப்படின்ற அறிவியல் உண்மையை புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், மோட்டர் இறங்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு தனியாக ஒரு தொட்டி கட்டி அருமையாக வச்சுருக்குறாங்க. இங்கே ஃபுல்லாக நெல் விவசாயம் பண்ணுறாங்க. இது புதுச்சேரி மாநிலத்தோட ஒரு பகுதி. எவ்வளோ அழகாக விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள். நிலம் ஃபுல்லாக தண்ணி பாயுது. இந்த அழகாக நகரங்களில் பார்க்க முடியுமா? ஸோ கிராமங்கள் தான் நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு அண்ணல் காந்தியடிகள் சொன்னது இதனால தான். அப்போ கிராமங்களில் தான் இந்த விவசாயம் இருக்குது. அப்போ கிராமங்கள் தான் நகரங்களுக்கும் உணவளிக்குது. அதனால தான் சொன்னாங்க கிராமங்கள் தான் நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி. விவசாயம் பாதுகாப்பும். படித்திருந்தாலும் நாம் விவசாயம் செய்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதை புரிந்து செயல்படுவோம். நன்றி. எஸ் பாஸ் HRD சேனல்.